கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்களில் சிறந்த ஒரு நாளான ஜும்ஆவினுடைய நாளில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். பொதுவாகவே ஏனைய எல்லா காலங்களிலும் ஜும்ஆவினுடைய நாள் முஃமின்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. ஏனைய நாட்களில், அதாவது ரமதான் அல்லாத காலங்களிலே ஒரு மனிதன் அடையக்கூடிய காலங்களில் மிகச் சிறந்ததாக ஜும்ஆ இருக்கிறது. ஆனால் நாம் இப்பொழுது ரமதானுடைய காலத்தில் இருக்கிறோம். ரமதானுடைய காலத்தில் இரண்டாவது ஜும்ஆவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமதான் அதோடு சேர்ந்த ஜும்ஆ இரண்டும் மிக பாக்கியமானது. ரமதானும் பாக்கியமானது, ரமதானோடு சேர்ந்து இந்த ஜும்ஆவும் நமக்கு பாக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏனைய நாட்களில் செய்வதை காட்டிலும் ரமதானுடைய காலத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏராளமான நன்மைகளை வாரி வழங்குவதாக வாக்களித்திருக்கிறான். அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருவானா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் இபாதத்துகளுக்கு பஞ்சமில்லை. நன்மைகளை தேடி தேடி செய்யக்கூடிய சமூகமாக நாம் இருக்கிறோம். தொழுகைகளாகட்டும் ஏனைய காலங்களில் இருப்பதை காட்டிலும் ரமதானுடைய காலங்களில் பள்ளிவாசல்கள் பிரகாசமாக இருக்கிறது. பள்ளிவாசல்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. திரும்பும் இடமெல்லாம் சஹருக்காக வேண்டி உள்ள ஏற்பாடுகள், இஃப்தாருக்கான ஏற்பாடுகள், நோன்பு சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் ஏனைய காலங்களை விட ரமதானுடைய காலத்தில் நம்முடைய வார்த்தைகளில் பேணுதல் தெரிகிறது, முகத்தில் இபாதத் தெரிகிறது. நாம் செய்யக்கூடிய நல்லமல்களிலே ரமதானில் செய்யக்கூடிய பிரதானமான ஒரு அமலாக மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய அல்லது நாம் எடுத்து செய்யக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் ஜகாத் என்று சொல்லப்படக்கூடிய ஏழைகளுக்கான கட்டாய வரி விதிப்பு. ஏழைகளுக்கான கட்டாய வரி விதிப்பு என்று சொன்னால் அது ஏழைகள் தர வேண்டுமல்ல, செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு தர வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலாக ஜகாத்தினுடைய அமல் இருக்கிறது. இது சார்ந்த ஒரு சில மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய நல்ல செய்திகளை, நல்ல விஷயங்களை நாம் இங்கே பேசவும் கேட்கவும் தெரிந்து கொள்ளவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இஸ்லாத்திலே மிக இன்றியமையாத ஒரு கடமையாக இந்த ஜகாத்தினை ஆக்கி தந்திருக்கிறான் என்று சொன்னால் மிக இல்லை. உலகத்திலே நிறைய மதங்கள் இருக்கிறது, மார்க்கங்கள் இருக்கிறது. ஆனால் யாரும் சொல்லாத ஒரு நடைமுறையை இஸ்லாம் சொல்லியிருக்கிறதுன்னு சொன்னால், செல்வந்தர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை ஏழைகளுக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்கிற இந்த ஜகாத்தினுடைய அம்சம்தான். தொழுகை என்பது இஸ்லாத்திலும் இருக்கிறது. இஸ்லாம் அல்லாத மற்ற இடங்களிலேயும் இறை வணக்கம் என்பது இருக்கிறது. அதனுடைய செயல்பாடுகளினுடைய அந்த அமைப்புகள் மாறியிருந்தாலும் கூட ஜகாத்தை போல ஒருவர் குறிப்பிட்ட அளவிற்கு பொருளை வைத்திருந்தால் அவர் கட்டாயம் இத்தனை சதவிகிதம் ஏழைகளுக்கு தர வேண்டும் என்று கட்டாயமாக தர்மம் செய்ய சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் துன்யாவில் இஸ்லாத்தை தவிர நிச்சயமாக வேறு எதுவும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், மார்க்கம் 5 அடிப்படைகளின் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. முதல் அடிப்படை என்னன்னு சொல்லி சொன்னால் கலிமா. அந்த கலிமாவை ஒரு மனிதன் மனதில் தாங்குகின்ற பொழுது அவன் முஸ்லிமாக, முஃமினாக ஆகப் பெறுகிறான். அதற்கு அடுத்தபடியாக தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு என்று அடுத்தடுத்த கடமைகள் ஒரு முஃமினுக்குள்ளே வருகிறது. இதில் ஹஜ்ஜை தவிர ஏனைய எல்லா நல்ல அமல்களையும் இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் நம்மால் செய்ய முடியும். இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் நம்மால் நோன்பு நொறுக்க முடியும், தொழுக முடியும், தான தர்மங்கள் செய்ய முடியும். ஜகாத்தை தவிர ஏனைய எல்லா நல்ல அமல்களையும் ஒரு மாதத்தில் ஒரு சேர ஒரு மனிதனால் செய்ய முடியும்னு சொல்லி சொன்னால் அது இந்த மாதம்தான் என்பதை நாம் நினைவில் கொண்டாக வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல ஒரு சில விஷயங்களை இணைத்து சொல்லுகின்ற பொழுது அகீமுஸ் ஸலாஹ் ஆத்துஸ் ஸகாத் என்று சொல்லுகிறார். குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், அது சார்ந்த விளக்கங்களை அறிந்திருப்பவர்கள் தெரிந்திருக்க முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே எங்கெங்கெல்லாம் தொழுகையை பற்றி பேசுகிறானோ பெரும்பாலும் அந்த எல்லா இடங்களிலேயுமே ஜகாத்தையும் சேர்த்து பேசுகிறான். ஒருவர் அகீமுஸ் ஸலாஹ், நீங்கள் தொழுகுங்கள் என்று ஏவப்பட்டால் அதோடு சேர்ந்து ஜகாத்தை கொண்டும் அவர் ஏவப்படுகிறார்.
தொழுகையை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், நான் தொழுவேன், எனக்கு சிக்கல் இல்லை. ஆனால் ஜகாத் கடமையாக இருந்தாலும் கூட என்னால் ஜகாத்தை கொடுக்க முடியாது என்று ஒருவர் மறுத்தாலோ அல்லது ஜகாத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கான வழிமுறைகளை ஒருவர் தேடினாலோ அவர் இறைவனின் அடிப்படை விதிகளை மீறுகிறார் என்கிற அடிப்படையில் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறக்கூடிய விதத்தில் அவருடைய ஈமான் அமைந்து விடுகிறது. முஸ்லீமாக, முஃமினாக, முழுமையான ஒரு மனிதனாக அவரால் ஜகாத் கொடுக்காத ஒரு நபரால் இருக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல எல்லா இடத்திலேயும் ஜகாத்தையும் தொழுகையையும் சேர்த்து சொல்லி இருப்பதை போல இந்த ஜகாத்திற்கு 3 விதமான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்தி இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஜகாத் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரை செல்வந்தர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு அம்சம் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஜகாத்திற்கு 3 விதமான வார்த்தை பிரயோகத்தை குர்ஆன்ல வைத்திருக்கிறான். முதல் வார்த்தை என்ன அப்படின்னா ஹக்குன் என்று அல்லாஹ் சொல்றான். ஹக்குனா என்னங்க? ஹக்கு என்று சொன்னால் அதுதான் கடமை, ஒரு மனிதனுடைய கடமை, உரிமை என்று சொல்லலாம். அதாவது செல்வந்தர்களுக்கு குறிப்பிட்ட அளவிற்கு யார் செல்வத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பது கடமை. யாரிடத்தில் ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இல்லையோ அவர்கள் அந்த ஜகாத்தை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை உள்ளவர்கள். கொடுப்பது கடமை, பெற்றுக்கொள்வது உரிமை என்கிற அர்த்தத்தை கொடுப்பதுதான் ஹக்கு என்கிற வார்த்தை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஃபி அம்வாலிஹிம், அவர்களுடைய செல்வங்களிலிருந்து ஹக்குன் உரிமை இருக்கிறது, லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்கக்கூடியவர்களுக்கும் முன்வந்து கேட்காமல் தேவையுடையவர்களுக்கும் ஹக் இருக்கிறது. நமக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா உரிமை இருக்கிறது என்று பொருள். இந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் விளங்கிக்கணும்னு சொல்லி சொன்னா பெரும்பாலும் ஜகாத்து கொடுக்கக்கூடியவருடைய மனோநிலை எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால், ஏதோ இவர்தான் அல்லாஹ் ரஸக் வழங்குவதை போல இல்லாத நபர்களை வாழ வைப்பதாக கருதி இவர் பரிதாபப்பட்டு இவர்கிட்ட காசு இல்லை பாவம், இவரிடத்தில் செல்வம் இல்லை பாவம், இவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார், நான் இவருக்கு கொடுக்கிறேன் என்று நினைத்து கொடுக்கக்கூடியவர்களாக ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஒன்றும் பரிதாபப்பட்டு இல்லாதவர்களுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக அது உன்னுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்றான். கடமையை மட்டும் செய்தால் போதுமானது. யார் தேவையுள்ளவர்கள் என்று பார்த்து அவர்களுக்கான ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமே தவிர பரிதாபப்பட்டோ ஒருவர் மீது பச்சாதாபப்பட்டோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தாக உங்களுடைய ஜகாத் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் ஹக் என்கிற வார்த்தை. கடமையை செய்ய வேண்டுமே தவிர பரிதாபப்பட்டு நீங்கள் வாரி வழங்கக்கூடாது. அல்லாஹ் வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஒருவருக்கு ஜகாத் வாங்கக்கூடிய தகுதி இருந்தால் நீங்கள் அவர்களுக்கான ஜகாத்தை முன்வந்து பார்த்து தேடி பிரயோஜனமாக கொடுக்க வேண்டும். ஜகாத்துங்கிறது நமக்கு மத்தியில் எப்படி ஆகிவிட்டதுன்னு சொன்னால், ஜகாத்திற்கான வேட்டி, ஜகாத்திற்கான சேலை என்கிற பெயரில் இன்றைக்கு மிக வெளிப்படையாகவே துணிக்கடைகளால் பிரச்சாரம் செய்யப்படுகிற எங்களிடத்திலே ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு தரமான துணிகள், வேட்டிகள், சேலைகள் கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க. துணியை கொடுப்பது அல்ல ஜகாத். ஜகாத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு 10 செல்வந்தர்கள் சேர்ந்து மொத்தமாக தங்களுடைய செல்வத்தை எடுத்து ஒரு நபரை அடுத்த வருடம் ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு உருவாக்க வேண்டும் என்பதுதான். காலமெல்லாம் அவன் கேட்டுக்கொண்டே இருப்பவனை போல, காலமெல்லாம் நீங்கள் கொடுத்து கொண்டே இருப்பவர்களை போல இருக்கக்கூடாது. ஒரு ஏழையினுடைய நிலைமையை மாற்றக்கூடியதாக உங்களின் ஜகாத் இருக்க வேண்டும். அதுதான் ஜகாத்தினுடைய நோக்கம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல 3 வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறான் என்று சொல்லியிருந்தோம். முதல் வார்த்தை ஹக் என்கிற வார்த்தை, இரண்டாவது வார்த்தை சதகா என்கிற வார்த்தை. சதகான்னு சொல்லி சொன்னா பொதுவாக நம்முடைய சிந்தனை என்ன? தர்மம் என்கிற தர்மம் சதகா கொடுங்க அப்படின்னா தர்மம் செய்யுங்கன்னு அர்த்தம். தர்மம் என்பது யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், யார் வேண்டுமானாலும் வாங்கலாம். வாங்கக்கூடியவர் முஸ்லீமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், சொந்த மகனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இதைத்தான் நாம் விளங்கி இருக்கிறோம். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஜகாத்திற்கும் சதகா என்கிற வார்த்தையை குர்ஆன்ல பிரயோகப்படுத்தி இருக்கிறான். எனவே ஜகாத் என்பதற்கு 2 அர்த்தமும் பொருந்தி வரும். ஒன்று சதகா, இன்னொன்று ஜகாத்.
யார் யாரெல்லாம் ஜகாத் வாங்குவதற்கு தகுதியானவர்கள் என்கிற பட்டியலை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்லுவான், 8 விதமான நபர்கள் ஜகாத் வாங்குவதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல எந்த வார்த்தையை பயன்படுத்துவான் தெரியுமா? இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் என்று அதற்கான நீண்ட நெடிய பட்டியலை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும். எனவே நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியது தர்மமாகட்டும், அதுவும் சதகா என்கிற வார்த்தையையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இன்னொரு பார்வையும் இந்த வார்த்தை, இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நோன்பு காலம் என்பது செல்வந்தர்கள் மட்டும் யாருக்கு ஜகாத் கடமை இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே தங்களுடைய செல்வத்தை, தங்களுடைய பொருளாதாரத்தை இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த சமுதாயம் உணர்ந்திருக்கிறது. இது தவறு என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. உங்களுக்கு ஜகாத் கடமை இல்லை என்று இருந்தாலும் கூட உங்களிடத்தில் ஓரளவிற்கு பரக்கத்தான அளவிற்கு பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரங்கள் இருந்தால் தாராளமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் சதகாவை செய்யுங்கள் என்பதை கூட இந்த வசனம் நமக்கு மறைமுகமாக உணர்த்தி தருகிறது. சதகா அதுவும் இந்த ரமதானில் அதிகமாக செய்யப்பட வேண்டும். யார்கிட்ட ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு இருக்குதோ அவர்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருவருக்கு ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இல்லை என்று சொன்னாலும் கூட வசதியையும் வாய்ப்பையும் போதுமான அளவிற்கு அல்லாஹ் ஓரளவிற்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் உங்களால் இயன்ற அளவிற்கு பொது காரியங்களுக்கோ அல்லது தனிப்பட்ட முறையில் சிரமப்படுபவர்களுக்கோ உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நீங்கள் சதகாவை வழங்க வேண்டும். அதுவும் ரமதானுடைய மாதத்திலே இறைவனின் புறத்திலிருந்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கிறது. சதகாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இதுதான் இவைதான் என்று நம்மால் முழுமையாக சொல்லி முடித்து விட முடியாது. உலகத்தில் எத்தனையோ நன்மையான காரியங்கள் இருந்தாலும் கூட ஒரு மனிதனுக்கு அடுத்த நொடி மரணம் நிச்சயம் என்று இருந்தால் அந்த மனிதன் ரூஹு வாங்கப்படக்கூடிய சமயத்திலேயோ அல்லது வஃபாத்திற்கு பின்பாகவோ எதை எதிர்பார்த்திருப்பான் என்று சொன்னால், இன்னும் கொஞ்ச காலம் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் சதகா செய்வேன், இன்னும் கொஞ்ச காலம் எனக்கு இருந்திருக்க கூடாதா, நான் என்னுடைய செல்வங்களை தர்மம் செய்வேன் என்று அந்த மனிதன் சொல்லுவான் என்பதை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. ஆக தொழுகையை விட, நோன்பை விட, இன்ன பிற எல்லா இபாதத்துகளை காட்டிலும் சதகா என்பது ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த செலவினங்களில், ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலே ஆக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் கவலையோடு நாம் இங்கே யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். செல்வம் என்பது அவ்வளவு எளிதாக ஒரு மனிதனுடைய கையில் இருந்து வெளியே வந்துவிடாது என்பதையும் கவனத்தில் கொள்ளும். மனிதன் அவ்வளவு சீக்கிரமாக காசு பணங்களை வெளியே விட்டு விடுவதில்லை. இல்லாத பொழுது நாம் என்ன நினைப்போம்னு சொல்லி சொன்னால், நமக்கு 1 லட்சம் ரூபா இந்த வியாபாரத்திலிருந்து இத்தனை ரூபா வர வேண்டி இருக்குது, வந்தால் இவ்வளவு ரூபாயை நாம் சதகா செய்யணும் என்று நினைப்போம். ஆனால் வியாபாரம் முடிந்து நம்முடைய கைக்கு பொருட்கள் வரும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் சுருங்கி விடுகிறது, சிந்தனைகள் சுருங்கி விடுகிறது. அடுத்த வியாபாரம் மட்டும் நடந்துட்டோம், அதிலிருந்து கொடுத்துடலாம், இதை இந்த தேவைக்காக பயன்படுத்தலாம், அதை அந்த தேவைக்காக பயன்படுத்தலாம் என்று காசு பணங்களை இறைவனின் பாதையில் வெளியாக்குதல் என்பது மனிதனுக்கு மிகவும் சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும், காசு பணங்கள், செல்வங்கள், வசதி வாய்ப்புகள் யாருடையது என்பதை. பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, நான் சம்பாதித்த வீடு, நான் சம்பாதித்த சொத்து, நான் சம்பாதித்த கடை, நான் உருவாக்கிய சாம்ராஜ்யம், நான் கட்டமைத்த இந்த பொருளாதாரம், இவையெல்லாம் என்னுடையது என்கிற சிந்தனையிலே மனிதன் இயங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும், காரியங்கள் நம்முடையது, காரணம் இறைவனுடையது. காரியம் நம்முடையது, காரணம் இறைவனுடையது. இந்த அடிப்படையை ஒரு மனிதன் விளங்கிக் கொண்டால் செல்வத்தின் மீதான தேட்டமும் ஏக்கமும் அந்த மனிதனை விட்டும் நீங்கிவிடும். அது என்னங்க காரணம்? காரியம் ஒன்றுமில்லை, வியாபாரம், கடையை திறந்து வைத்து பொருட்களை எடுத்து வைத்து அங்கே உட்காருதல் என்பது காரியம். அந்த காரியம் உங்களுடையது. நீங்க போகணும், நீங்க கடையை திறந்து வைக்கணும், ஜாமானத்தை எடுத்து வைக்கணும், அல்லாண்டு உட்காரணும். வாடிக்கையாளர்களை உங்களின் பால் தேவையை ஏற்படுத்தி அனுப்பி வைக்கக்கூடிய காரணம் இருக்குது இல்லையா, அந்த காரணம் அல்லாஹ்வுடையது. அந்த காரணம் அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் தான் உங்களை தேடி வாடிக்கையாளர்களை அனுப்பி வைக்கிறான்.
இன்னும் விளங்குற மாதிரி சொல்லணும்னா, லட்சம் ரூபாய் கொடுத்து வீட்டை வாங்குவது காரியம், அது உங்களுடையது. அந்த வீட்டில் நிம்மதியை தரக்கூடிய காரணம் என்பது அல்லாஹ்வுடையது. உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனைக்கு போகிறோம், அங்கே நாம் எதை காசு கொடுத்து வாங்குகிறோம்? மருந்தை தான் வாங்குகிறோம். எதை வாங்குறோம்? மருந்து வாங்க. இந்த மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும், அந்த மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும், இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஆயுர்வேதம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தேடி தேடி மனிதன் மருந்துகளை வாங்குகிறான். அந்த மருந்தின் மூலம், மருந்தை வாங்குவது காரியம் என்று சொன்னால், அந்த மருந்தின் மூலம் நிவாரணத்தை தருவதுதான் காரணம். அதை அல்லாஹ் தருகிறான். மருந்தை வாங்கலாம், நிவாரணத்தை அல்லாஹ் தான் தரும். கடையை திறந்து வைக்கலாம், அந்த கடையை திறப்பது நம்முடைய வேலை, வாடிக்கையாளர்களை அனுப்புவது அல்லாஹ் தான் அனுப்பும். மெத்தையை நாம் வாங்குகிறோம், தலையணையை நாம் வாங்குகிறோம், ஏசியை நாம் வாங்குகிறோம். நிம்மதியான உறக்கத்தை யார் தர முடியும்? அல்லாஹ் தான் தரும். எனவே தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் என்பது நான் கொடுத்தது, அது உன்னுடையதில்லை. என்ன காரணம்? எல்லா காரணமும் என்னுடையது. நான் அனுப்பிய வாடிக்கையாளன் தான் உன்னிடத்திலே பொருளை வாங்கினான். நான் கொடுத்தது தான் உனக்கான செல்வம். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ ஆதூஹும் மிம்மானில்லாஹி அல்லதி ஆதாக், நான் உனக்கு கொடுத்ததிலிருந்து நீ அவனுக்கு கொடுங்கிறான். ஜகாத்து கொடுக்கணும்னு சொல்கிறோம். குறிப்பிட்ட அளவு 10 பவுன் 10.25 பவுன் தங்கம் இருந்தாலோ, 612 கிராம் வெள்ளி இருந்தாலோ, அதற்கு நிகரான வியாபார பொருட்கள் அவர்களிடத்திலே ரொக்கமாகவோ வியாபார பொருளாகவோ இருந்தால் ஜகாத்து கடமை. 2% ஜகாத்து கொடுக்கணும். நான் ஏன் கொடுக்கணும்? நான் சம்பாதித்த செல்வம் தானே, நான் வச்ச கடை தானே, நான் சம்பாதித்திருக்கக்கூடியவை தானே, இதற்கு போய் நான் ஏன் இவ்வளவு கொடுக்க வேண்டும்? அப்புறம் பார்க்கலாம் தள்ளி போகாத. இது நீ சம்பாதித்த பொருள் இல்லை. அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிறான், உங்களுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை நீ அவருக்கு கொடு. மிம்மா லில்லாஹி அல்லதி ஆதாக்கும், நான் கொடுத்த செல்வம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த செல்வம் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஏற்கனவே சமீபத்தில் பேசும் பொழுது கூட சொல்லியவை நினைவில் இருக்கிறது. துன்யாவில் நீங்கள் எதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுகிறீர்களோ அதற்கான நன்மை மட்டும்தான் உங்களுக்கான. எங்க உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்குது என்று வைக்கல, அந்த 50 லட்சமும் உங்களுக்கு சொந்தமானு கேட்டால் நம்ம இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் ஆமான்னு சொல்லுவோம். ஆனால் நாளை அடுத்த நொடி உங்களுடைய உயிர் உங்களிடத்திலிருந்து கைப்பற்றப்பட்டு விட்டால், உங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த 50 லட்சம் ரூபாய் 25 2 பையனுக்கு பங்கு வைத்து கொடுக்கப்பட்டு விடும். அப்படியானால் அந்த செல்வம் உங்களுக்கானது அல்ல. இன்னொரு உதாரணத்தை பாருங்க. 50 லட்சம் ரூபாய் கையில் இருக்குது, அதுல இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏழை குமருக்காக வேண்டி ஒருவர் உதவி செய்கிறார். அல்லாஹுடைய பாதையில ஜகாத்தை கொடுத்து விட்டார். இப்ப சொல்லுங்க, அந்த 1 லட்சம் ரூபாய் நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தீர்களா இல்லையா? அந்த செலவு செய்த பொருள் யாருக்குரியது? சத்தியமாக உங்களுக்குரியது. 1 லட்சம் ரூபா செலவு பண்ணீங்க இல்ல, நீங்க 50 லட்சம் ரூபா பேங்க்ல வச்சிருந்தீங்க. அதுல 1 லட்சம் ரூபாயை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மமாகவோ ஜகாத்தாகவோ ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணிட்டீங்க. மிச்சம் 49 லட்சம் ரூபா இருக்குது. செலவு பண்ணிய 1 லட்சம் ரூபாய் யாருக்கு சொந்தம்னு கேட்டா, கபர் வரைக்கும் மஹ்ஷர் வரைக்கும் சொர்க்கத்துக்கு போய் சேரக்கூடிய வரைக்கும் அந்த 1 லட்சம் ரூபாயை செலவு பண்ணீங்க இல்லையா, அதனுடைய நன்மை உங்களுக்கு சொந்தம். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், செல்வம் உனக்கானதல்ல, நீ மரணித்து விட்டால் அந்த செல்வம் நாளை பங்கிட்டு கொடுக்கப்பட்டு விடும். நீ சம்பாதித்திருக்கக்கூடிய நன்மை தான் உனக்கு சொந்தம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாகவே நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஜகாத் என்பது அதனுடைய சட்டங்கள்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஏராளமான கிளை சட்டங்களை கொண்டதாக இருக்கிறது. ஜகாத் ஏராளமான கிளை சட்டங்களை கொண்டது. ஒவ்வொரு நபருடைய சூழ்நிலையை பொறுத்தும், ஒவ்வொரு நபரனுடைய நிலையை பொறுத்து ஜகாத்துடைய சட்டத்திட்டங்கள் மாறுபடும். யாருக்கு தேவையோ, யாருக்கு எந்த அளவிற்கு அவர்களுக்கான சட்டங்கள் தேவையோ கேட்டும் பிறரிடத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம், தவறில்லை. ஒரு சில அடிப்படையான சட்டங்கள் என்று இருக்கிறது. எப்பொழுது கடமையாகும் ஜகாத்? 10 பவுன் சரியாக 85 கிராம் அல்லது 87 கிராம் தங்கம் ஒருவரிடத்தில் இருந்தால், அந்த தங்கம் என்பது பயன்படுத்தக்கூடிய தங்கமாக இருக்கலாம், சேமிப்பில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம், நம்முடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதற்காக வேண்டி சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நகையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய தங்கம் 10.25 பவுன் இருக்குது, 612 கிராம் வெள்ளி இருக்கிறது, அல்லது அந்த வெள்ளியினுடைய தொகைக்கு நிகரான வியாபார பொருள் சரக்காகவோ கடனாகவோ புழக்கத்திலேயோ உங்களுடைய கையில் இருந்தால் அவை 1 வருடம் பரிபூரணமாக உங்களுடைய கையில் இருக்க வேண்டும்.
இடையில குறைஞ்சிட்டு மீண்டும் கூடனா பிரச்சனை இல்லை. ஒரு வருஷம் முழுமையாக உங்களுடைய கையில் இருக்கணும். அந்த ஒரு வருடம் என்பது பிறை அடிப்படையில் கணக்கீடு செய்யப்பட வேண்டும். இந்த ஜனவரி 1 அடுத்த ஜனவரி 1 இல்லை, இந்த முஹர்ரம் 1 அடுத்த முஹர்ரம் 1 வரைக்கும் உங்களுடைய கையில் இருந்தால் உங்களுக்கு 100க்கு 2.5% ஜகாத் என்பது கடமையாகும். இப்போ நாம் கவனிக்கிறோம், மக்கள் எந்தெந்த வழியிலெல்லாம் ஜக்காத்திலிருந்து தப்பிக்க முடியுமோ அந்த வழியிலிருந்தெல்லாம் ஜக்காத்திலிருந்து தப்பித்து கொண்டிருக்கிறார்கள். கேட்குற மசாயில எப்படி இருக்கும்னா, எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, நான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டியதில்லையே என்று கேட்பார்கள். கொடுக்கணும்னு நியத்து வச்சுட்டோன்னு சொல்லி சொன்னால் கடமை இருந்தாலும் இல்லாட்டியும் எப்படி இருந்தாலும் கொடுக்கணும்னு நினைக்கிறதான் கொடுப்பான். ஆனால் கொஞ்சம் அந்த எல்லையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், எனக்கு வீட்டில் ஒரு 10-30 பவுண்ட் இருக்குது, 50 பவுண்ட் இருக்குது, 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது, எனக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, கடன் இருந்தால் ஜகாத் கடமை இல்லை என்று சொல்லி இருக்கிறார்களேன்னு கேட்பார். சட்டம் என்ன தெரியுமா? உங்களுடைய கடனை கழித்ததற்கு பின்பாகவும் உங்களிடத்திலே ஜகாத்து கடமையாகக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இருந்தால் ஜகாத்து கடமை. பேருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு பக்கம் கடன்கிற பேரில் போட்டு வச்சுட்டு காலமெல்லாம் ஜக்காத்து கொடுக்காமல் தப்பித்து கொண்டே இருப்பார். மார்க்கம் சொல்லுகிறது, ஜக்காத்திற்கான தொகை ஒரு மனிதனுடைய பொருளாதார அழுக்கு, பொருளாதாரத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அழுக்குகள், அவை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அழித்துவிடும். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ரொம்ப உஷாரா ஜக்காத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தப்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்துக்கிட்டே வருவீங்க. அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒரு இடத்துல வச்சு தேவையான அளவிற்கு எடுக்க வேண்டியதை எடுத்துக்கொள்ளுவான். நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு சில இடங்களில் பேரம் பேசாமல் 5 லட்சம் 10 லட்சம் கேட்டால் நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம். அதெல்லாம் என்ன தொகைன்னு பார்த்தா ஜகாத்து கொடுக்காமல் சேர்த்து வைக்கப்பட்ட பொருளாதாரம். எனவே நாம் ஜகாத்தை எப்பொழுது நம்மிடத்திலிருந்து வெளியாக்குகிறோமோ மீதம் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அதை வளர்ப்பதற்கும் அதை உருவாக்குவதற்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான், நீங்கள் ஜகாத்தை உங்களுக்கு கடமையான அளவிற்கு நீங்கள் வெளியாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அதை பன்மடங்காக நாம் திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய கடமைன்னு சொல்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள் அந்த நைல் நதியை கடந்து வந்த பொழுது அல்லாஹ் அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னான், நீங்கள் இந்த ஊரில் போய் சண்டை செய்யுங்கள், போர் செய்யுங்கள், உங்களுக்கு நான் வெற்றியை கொடுப்பேன்னு சொன்னேன். என்ன சொன்னான்? நீங்கள் போர் செய்தால் வெற்றி கிடைக்கும். சமீபத்தில் கூட சொன்ன ஞாபகம் இருக்கிறது, போர் செய்தால் வெற்றி கிடைக்கும், போர் செய்தால் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, நீங்கள் சதகா செய்தால், தான தர்மம் கொடுத்தால், அதே நேரத்தில் கடமையான ஜகாத்தை நீங்கள் வெளியாக்கினால் அதை விட பன்மடங்காக அல்லாஹ் திரும்பவும் அந்த செல்வத்தை நிச்சயம், மிக நிச்சயம் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அங்கே சண்டை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தண்டித்தான். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாமும் அதே கட்டத்தில் தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த காசெல்லாம் என்னுடைய குழந்தையினுடைய திருமணத்திற்காக, ஹஜ்ஜுக்காக சேர்த்து வச்சிருக்கிறேன். எப்படி சொல்றாங்க? ஹஜ்ஜுக்காக வேண்டி இந்த பொருளாதாரத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன், ஜகாத் கொடுத்தோன்னு சொன்னா குறைஞ்சு போயிடும், கொஞ்சம் சதகா செஞ்சிடலான்னு சொல்லி இன்னும் ஒரு சிலரை பார்க்கிறோம், பெரிய வியாபாரம் செய்வார்கள், நிறைய முதலீடுகள் வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுது கூட அவற்றை கணக்கெடுக்கவோ ஜகாத் கொடுக்கவோ இல்லாமல் காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, நாம் இபாதத்துகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்க்கம் எல்லாவற்றையும் ஒரு பெரும் அர்த்தத்தோடு வைத்திருக்கிறது. துன்யாவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாருக்கும் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக கொடுத்து விடுவதில்லை. ஒரு சில மக்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான், ஒரு சில மக்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான். அவர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த செல்வத்தை கொண்டு மறுமையை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஜகாத் கொடுப்பதன் மூலம், சதகா செய்வதன் மூலம், பிறருக்கு வாரி வழங்குவதன் மூலம் அவர் மறுமையை ஹாசிலாக்கி கொள்ள வேண்டும், மறுமையை தேர்ந்தெடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்க மாட்டான், கல்வியை கொடுத்திருப்பான். அந்த கல்வியை 4 நபர்களுக்கு சொல்லித் தருவதன் மூலம் அவர் மறுமையை அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு அல்லாஹ் கல்வியும் இருக்காது, செல்வமும் இருக்காது, கண்ணியத்தை கொடுத்திருப்பான். ஒரு சிலர் ஊரில் கண்ணியமான மனிதர்களாக இருப்பார்கள். அவர்கள் எழுந்து பேசினாலோ, அவர்கள் எழுந்து ஏதாச்சும் ஒரு சபையிலேயோ ஒரு குடும்பத்திலேயோ போய் ஒரு நியாயம் சொன்னாங்கன்னு சொன்னால் மக்கள் அதை கேட்கக்கூடிய அளவில் ஒருவர் கண்ணியத்திற்குரியவராக இருப்பார். மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய கண்ணியத்தை, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய செல்வத்தை, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய கல்வியை, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய தனிச்சிறப்பை பயன்படுத்தி துன்யாவிலிருந்து மறுமையை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். துன்யாவில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் மறுமைக்கானது. இதை கொண்டு நீங்கள் மறுமையை சம்பாதித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால்
என்ன ஆகும்? நாளை மறுமையிலே கை சேதத்திற்குரியவர்களாக ஆகுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரே ஒரு இறைவசனத்தை மட்டும் நாம் இங்கு இறுதியாக சொல்லி நிறைவு செய்ய வேண்டும். மனிதன் ஜகாத்தினுடைய விஷயத்தில் எந்த அளவிற்கு பொதுபோக்காக இருக்கிறான் என்பதை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் நபியே நீர் கூறுவீராக, குல் லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மத் ரப்பி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ஹஸானா இருக்குது இல்ல, அந்த அளவிற்கு செல்வத்தை நீங்கள் தம்லிக்கூன நீங்கள் சம்பாதித்து வைத்திருந்தால், உங்கள்கிட்ட செல்வம் இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குதுங்க? அல்லாஹ்வுடைய ஹஸானால எவ்வளவு செல்வம் இருக்குதோ அவ்வளவு செல்வத்தையும் நீங்கள் சம்பாதித்து வைத்திருந்தாலும் இதன் அம்சத்தும் ஹஷ்யத்தல் இன்ஃபாக், அதை செலவு செய்தால் குறைந்து போய்விடும் என்று நீங்கள் அதை பிடித்து வைத்திருப்பீர்கள்னு சொல்றேன். உங்கள்கிட்ட 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, கோடி கோடியாக செல்வம் இருந்தாலும் கூட நீங்கள் செலவு பண்ணால் குறைஞ்சிருங்கிற அடிப்படையில் நீங்கள் அந்த செல்வத்தை பிடித்து வைத்திருப்பீர்கள். அப்படி இருக்காதீர்கள். வக்கானல் இன்சானு கத்தூரா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே நம்முடைய சிந்தனை காசை வெளியே கொடுக்குதல் என்பது சிரமமாகத்தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் கூட நாம் மறுமையை நம்முடைய மனதில் முன்னிறுத்தி புனிதமான இந்த காலத்திலே, புனிதமான இந்த நேரத்திலே நாம் இபாதத்தின் பால் இன்னும் ஒரு 8 முன்னாள் வைக்க வேண்டும். இத்தனை வருஷம் நாம் தொழுகையிலே சரியாக இல்லை, இந்த ரமதானிலிருந்து என்னை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன், நான் தான தர்மங்கள் வழங்குவேன், சதகா செய்வேன், ஜகாத்தை கொடுப்பேன், தொழுகையில் பேணுதலாக இருப்பேன் என்கிற குறைந்தபட்ச மனசுல ஒரு ஆசையாவது முதலில் நமக்கு வந்தால்தான் அல்லாஹ் அதை கபூல் செய்வான். நீங்க பள்ளிவாசலுக்குள்ள கால் எடுத்து வைக்காம அல்லாஹ் உங்களை வானத்தை பிளந்து கொண்டு தூக்கி கொண்டு வந்து பள்ளிவாசலுக்குள்ள உட்கார வைக்க மாட்டான். ரமதான் என்பது ரமதான் மட்டுமே அமல்களுக்கான மாதம் அல்ல. மஸ்ஜிதுகள் ரமதானுக்கானவை அல்ல, அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதுகள் என்பது ரமதானுடைய காலத்திலே தராவிகளுக்காகவோ அல்லது வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுக்காகவோ கட்டப்பட்டவை அல்ல பள்ளிவாசல்கள். பள்ளிவாசல் என்பது ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையின் மூலம் ஹயாத்தாக்கப்பட வேண்டிய இடம். நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை ஜும்மாவுக்காக வேண்டியோ வருடத்தில் ஒரு முறை தராவிக்காக வேண்டியோ மட்டும் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால், சமகாலத்திலே உத்தரப்பிரதேசத்தில் அந்த தார்பாயை வச்சு எப்படி பள்ளிவாசலை மூடி இருக்கிறாங்களோ அந்த நிலைமை துன்யா முழுக்க வரும். நம்முடைய பள்ளிவாசலுக்கும் வருவதற்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப தூரம் ஏன் மார்க்கத்தை விட்டும் நம்மை நாம் தூரப்படுத்தி கொண்டோம். அல்லாஹ் இது மாதிரியான கேவலங்களை நம்முடைய வாழ்நாளில் பார்க்கக்கூடிய ஒரு நசீபை கொடுத்து விட்டான். துன்யாவில் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கிறோமா? பள்ளிவாசல் மூடப்பட்டிருக்கிறது, பள்ளிவாசல் மூடப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் பயந்து கொண்டு மூடினார்களோ, அரசு இயந்திரம் கட்டாயப்படுத்தி மூட வச்சதோ அது நமக்கு சிக்கல் இல்லை. நாம் பள்ளிவாசலை தொழுகைக்காக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த நிலை எல்லா இடத்திலேயும் வரும். நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். தராவிக்காக வேண்டி, ஜும்மாவுக்காக வேண்டி, ஈதுக்காக வேண்டி நாம் எல்லாம் சேர்ந்து அமர்ந்து பேசுவதற்காகவோ திருமணங்கள் செய்வதற்காகவோ நல்லது கெட்டது செய்வதற்காகவோ அல்ல பள்ளிவாசல். ஒவ்வொரு நாளும் சுபூஹிலிருந்து இஷா வரை ஒவ்வொரு நாளும் பள்ளியில் செய்யப்பட வேண்டிய அமல்கள் பயபக்தியாக செய்யப்பட வேண்டும். பள்ளியை விட்டும் நாம் நம்மை தூரப்படுத்தி கொண்டால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இது மாதிரி அல்ல, இதைவிட பெரும் முசீபத்தை வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய ஒரு மக்களாய் நம்மை மாற்றிவிடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமான இந்த ரமதானுடைய காலத்தில் இறைவனால் கடமையாக்கப்பட்ட எல்லா நல்லமல்களையும் மன ஓர்மையோடு இருந்து செய்யக்கூடிய, தொழுகையை பேணி தொழுகக்கூடிய, நோன்புகளை பேணுதலோடு நோக்கக்கூடிய, ஜக்காத்துகளையும் தான தர்மங்களையும் வாரி வழங்கக்கூடிய, நம்மில் கடமையான மக்கள் நிறைவாக ஹஜ் செய்யக்கூடிய நல்லதொரு நசீபையும் தௌஃபீக்கையும் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.